இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்ப நாங்களாக கல்யாணமாகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் சரி, இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துருக்கூடாது. குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லது செய்ய போது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகலாம் உணர்ந்தோதற்கரு எவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி வக்ரம். இப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி சனி வக்ரம் நடைபெறுகிறது. திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 26. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 10 நாள் வித்தியாசம்தான். 10 நாள் 11 நாள் வித்தியாசம், 9 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமேவும் நல்லது நடந்துடும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நாமளும் நிறைய வார்த்தைகளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, இன்னும் எழுந்து ஓடி வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆனதில் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நமக்கு ஏண்டா இந்த நிலைமை வந்தது, நமக்கு நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, நாம் யார் வம்புக்கும் போக மாட்டேங்கிறோம், யாருக்கும் நம்ம துரோகம் செய்யலை, அப்புறம் ஏன் சாமி எனக்கு எந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நான் விலகி வந்துடுறேன், முடிஞ்சால் தடுக்கிறோம், இல்லாட்டி விலகியே வந்துடுறோம். இப்போ தப்பு செஞ்சாதானே நம்ம சனி பகவான் நம்மளை தண்டிக்கணும். நான் தான் தப்பே செய்யலையா, நான் நல்லவனாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது இந்த சனி வக்ரத்தால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு ராசி அன்பரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ரெகுலர் ஜாப் இருந்தால் போதும், எனக்கு ரெகுலராக வருமானம் இருந்தால் போதும், என் வருமானம் தடைப்படக்கூடாது. மெயின் அதுதான். வேற ஒன்றும் அவங்க லாட்ரி சீட்டை வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல, எனக்கு வருமானம் இருந்தால் போதும். நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இதை விட ஒரு தர்மமாக மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் உட்காந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இதை யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியல. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இதை எடுத்து சொல்ல தெரியல, இதுக்கு என்ன செய்யணும்னு அது சொல்ல தெரியல, இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது
இந்த சனி வக்ரத்தில் நமக்கு என்ன தேவை? நிலையான வருமானம். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ இப்போ தான் சாமி படிப்படியாக கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சாமி. இல்லைனா வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேஜில் நம்ம நல்லபடியாக உட்காந்துருப்போம். இந்த சமயத்தில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது எல்லாமே ஒரு செய்வினை அதாவது ஒரு சூழ்ச்சி செய்ததை போல. கால நேரம் எப்படி இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க சாமி. எதுவுமே நடக்கலை. முயற்சிகள் எடுத்து பேங்க் லோன் போனேன், லோன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கலை. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த இடத்த முடிக்க முடியல, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஒரு இடம் விற்கிற பணம் வரா மாதிரி இருந்தது, அந்த இடம் இன்னும் விற்கலை, அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், அது டெவலப் ஆகலை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். இப்படி உங்களுடைய வருமானங்களோ உங்கள் வளர்ச்சியோ தடைப்படுகிறதா? இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு திருமணமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகளாக இருக்கலாம், பசங்க அடங்காமல் இருக்கிறதா இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரத்தால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் மாற்றம் தேவை? அப்படி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் நடப்பதற்கு என்ன வழி, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வாருங்க. மேஷராசி சார், என்னதான் உங்களுக்கு இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய யூடியூப்பில் சொன்னாலுமே கூட, நிறைய ஜோதிடர்கள் அட்வைஸ் பண்ணாலுமே கூட, நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு பரிகாரம் உண்டு. சார் தெய்வ வழிபாடு தான் சார் உங்களை காப்பாற்றும், நீங்கள் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தெரியல. பார்த்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போகிற விஷயம் கிடையாது சாமி, உங்களை காப்பாற்றணும் சாமி, அதுதான் முக்கியம். ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது, ஒரு கௌரவ பிரச்சனை இருக்குது, பேர் புகழ என்ன மாதிரி அவங்க நேமை கெடுக்கக்கூடிய வகையில், அவங்க கௌரவத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வகையில், அவங்க அந்த குடும்ப கௌரவத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்திருக்கு. மெயினாக இந்த சனி பகவான் அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பாதகத்தை செஞ்சுருக்கார். அப்போ எப்படியெல்லாம் இந்த மேஷராசி என்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பரவாயில்லாமல் இருக்கு, ஒரு சில முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதே சமயம் நிறைய மேஷராசி அன்பர்கள் முதலீடு செய்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 3 கோடி ரூபாய், அல்லது பெரிய அளவில் ஒரு 100 கோடி. இதெல்லாம் எப்படின்னா கூட்டு சேர்ந்து 10 பேர் சேர்ந்து 20 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல். அவன் மேஷ ராசி என்பவர்களே, உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது அந்த ட்ரேடிங் செய்யக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், அது பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும். ஆனால் அந்த குழுமத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கும் அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்குமே கூட
ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சங்கடங்கள் இருக்கும், ஒரு எதிர்ப்புகள் இருக்கும், கால நேரம் ஒரு பயத்தை கொடுத்துருக்கும். என்னன்னே தெரியல சாமி, ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்குது, என்னால் அது உணர முடியுது, இதை நாம் இம்மீடியட்டாக சரி பண்ணணுன்றதுக்கு ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணி கொடுங்க. அப்போ நீங்கள் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், மெடிக்கல் காலேஜஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரம் நிகழ்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கூடவே ஒரு நல்ல பரிகாரம், ஒரு நல்ல நன்மைகள் நடக்கப் போகுது. மேஷராசி என்பர்களே, கட்டாயம் வழிபாடு முக்கியம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், இதுக்கு முன்னாடி நான் 7 வாட்டி நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், இந்த முறை பரிகாரங்கள் ஜெயிக்கும், வழிபாடுகள் தான் கை கொடுக்க போகுது. மேஷராசி அன்பர்களே, இந்த சமயத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள், அதாவது ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வழிபாடு எடுத்து செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ சமீபமாக ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள், மெயினாக நேம் ஸ்பாயில் பண்ணுறது, பேர் புகழுக்கு களங்கம் ஏற்படுவது, அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில் போய் மாற்றுறது, ஒரு பெரிய கேஸ் வம்பு வழக்கு அது சம்பந்தமான ஒரு பயம் ஏற்படுவது, மாட்டிப்போமோங்கிற பயம் வர்றது, புரியுதுங்களா? அங்கே வேறு ஏதேனும் நம்ம ஒரு விஷயத்தை செய்து அது மூலயமா எதிரிகள் உருவாகிறது, மெயினாக பணங்காசை போய் சிக்கலாக மாட்டிக்கிறது, முதலீடு செஞ்சு வராத பணங்காசுகளாக இருக்கலாம், அல்லது பதவிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது தொழில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழிலே நடக்காமல் இருக்கலாம், அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலையில் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், மேஷ ராசி என்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது, ஒரு நிம்மதி கிடைக்கும். சார், இன்னும் இப்போ இதுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, இன்னும் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் இந்த சனி பகவானோட நீங்கள் குடும்பம் பண்ணணும், இன்னும் 6 வருஷம் மேஷராசி அன்பர்கள் இந்த சனி பகவானோடு தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த அடுத்த 6 வருஷத்துக்கு உங்களை நீங்கள் பாதுகாப்பு செய்து கொள்வதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? எந்த குருமார்களை போய் பார்த்தீங்க? சாமி, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நான் அடுத்த 6 வருஷம் நான் நல்லா இருக்கணும், இந்த 7.5 சனி முடிகிற வரலும் எந்த கஷ்டமும் வராமல் நல்லபடியாக இருக்கணும், நீங்கள் என் கூடவே இருக்கணும், உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு சம்பளம் கூட கொடுத்துட்றேன், இந்த 6 வருஷத்துக்கான எனக்கு ஒரு பேக்கப் சொல்லுங்கள், எனக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்கள்னு தெரிந்து அறிவுபூர்வமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுவீர்களே ஆனால் நீங்கள் தான் புத்திசாலி. இதெல்லாம் விட்டுட்டு தப்பு நடந்ததுக்கு பிறகு, கஷ்டம் வந்ததுக்கு பிறகு எனக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நார்மலான ஒரு மனிதன், அவ்வளோதான். அப்போ மேஷராசி என்பர்களே, கஷ்டம் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் இந்த சனி வக்ர நிவர்த்தி, சனி வக்ரம். இந்த சனி வக்ரம் அடைந்தால் என்ன நடக்கும்னா, 7.5 சனியுடைய தாக்கம் குறையும். இந்த 7.5 சனியில் வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும். அப்போ நிச்சயமாக ஒவ்வொரு மேஷராசி அன்பரும் உங்களுக்கு பிரச்சனை தீரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆசாமிகளாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு கன்சல்டிங் எடுத்து இம்மீடியட்டாக அதுக்கு பரிகாரம் செய்வது தான் தீர்வாக இருக்கும். அதே போல் குடும்ப வாழ்க்கை, அதாவது இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, எனக்கு வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம்,
எத்தனையோ காதல் திருமணங்கள் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க. அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை சாமி, இந்த வசியத்தால் வந்த பிரச்சனை இது, இப்படி ஒரு வசியம் ஆயிடுச்சு, அவர் நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், எங்கள் அண்ணி நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் இந்த செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி பற்றிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நல்லது நடக்கும். அதே போல் அந்த சனி வக்ரம்னா ரொம்ப நாங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன், பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனாதான் விஷயம், எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துருக்கூடாது. கால நேரம் உதவும் போது டக்குன்னு ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிடணும். நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? போகும்போதே எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறத விட எது புத்திசாலித்தனமாக இருக்கும்னா நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு அந்த இடத்த நீங்கள் நினச்ச மாதிரியும் மாற்றிக்கலாம். அப்போது இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசு, 40 வயசு, 42 வயசில் இன்னும் திருமணம், ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இதுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருந்தால் அது உடனே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும், இதெல்லாம் தெரிந்து செயல்படுவது நன்மை. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சம் அடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு சில தெய்வத்தை கையில் எடுத்து அந்த தெய்வத்தை கைப்பிடிப்பீர்களே ஆனால், வழிபாடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதுக்கெல்லாம் மார்க்கம் வழி உண்டு, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அப்போது இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லதை செய்ய போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய்வராஜ். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.